வணக்கம் நண்பர்களே. தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு தம்பதியர் குழந்தைக்கு அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போயிருக்கு. அந்த குழந்தைக்கு 2 வயது. அந்த குழந்தையுடைய ஜாதகத்தை எடுத்து ஜோசியர்கிட்ட போய் அவங்க பார்த்த பொழுது அந்த ஜோசியர் சொல்லியிருக்கிறாரு, இந்த குழந்தைக்கு ஒரு தோஷம் இருக்குது, அந்த தோஷத்தை நீங்கள் போக்கணும்னா திருச்செந்தூர் முருகன் கோயிலில் போய் இல்லை உங்கள் குலதெய்வம் கோயிலில் போய் இந்த குழந்தைக்கு மொட்டை போட்டு அர்ச்சனை பண்ணி நீங்கள் தவிட்டுக்கு விற்று வாங்குங்க, அந்த தோஷம் விளையிடும், குழந்தை உடல்நிலை சரியாயிடும்னு அந்த ஜோசியக்காரர் சொல்லியிருக்கிறார். உடனே அந்த தம்பதியினர் தன்னுடைய கிராமத்தில் உள்ள சொந்த பந்தங்களை கூப்பிட்டுட்டு வேன் பிடிச்சு நேராக சென்னைக்கு வந்துட்டாங்க. சென்னையில் கோயம்பேடு தேமுதிக அலுவலகத்தில் உறங்கி கொண்டிருக்கிற கேப்டன் விஜயகாந்தோடைய சமாதியில் வந்து அந்த குழந்தைக்கு மொட்டை போட்டு அர்ச்சனை பண்ணி அங்கே உள்ள ஒரு சாமியார் கூப்பிட்டு வந்து அந்த குழந்தைய விற்று வாங்கியிருக்கிறாங்க. இதை பார்த்த ஒருத்தர் கேட்டிருக்கிறார், என்ன பண்ணுறீங்கன்னு கேட்ட பொழுது அந்த அம்மா சொன்னாங்களா, அந்த குழந்தைக்கு அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போச்சு, நாங்கள் ஜாதகம் பார்த்தோம், அந்த ஜோசியர் என்ன சொன்னார்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த குழந்தைய முருகன் கோயிலோ இல்லை குலதெய்வம் கோயிலோ விற்று வாங்குங்க, நல்லா இருக்குன்னு சொன்னார். நாங்கள் தெய்வமாக கடவுளை வணங்குறது வந்து கேப்டன் ஐயாவை தான், அதனால தான் நாங்கள் இங்கே வந்து எங்கள் குழந்தைய நாங்கள் விற்று வாங்குறோம்னு அந்த அம்மா சொன்னாங்களா. எல்லாம் நெகிழ்ச்சி ஆகிட்டாங்களாம். தானத்திலே சிறந்ததான அன்னதானம். லட்சக்கணக்கான மக்களுடைய பசியை போக்கிய ஒருத்தர் தெய்வமாகத்தானே இருக்க முடியும். ஏழை எளிய குடும்பங்கள் வாழ்க்கையில் ஒளியேற்றிய ஒரு மனிதர் கண்டிப்பாக கடவுளாகத்தானே இருக்க முடியும். அதனால தான் இன்றைக்கி லட்சக்கணக்கான மக்கள் தினந்தோறும் வந்து அந்த சமாதியை ஒரு கோயிலாக நினச்சி எல்லோரும் வணங்கி மொட்டை போட்டு அன்னதானம் பண்ணி அங்கே நேர்த்திக்கடன் செலுத்துறதை நம்ம கண்கூடாக பார்க்க முடியுது. இன்றைக்கி கடவுளாகவும் தெய்வமாகவும் விஜயகாந்த் இருக்க போய் தான் அந்த தம்பதிகள் வந்து தன்னுடைய குழந்தைய அங்கே விற்று அந்த நிவர்த்தியை போக்குறதுக்கு வணங்குறாங்கன்னா அது கடவுள் விஜயகாந்த் உண்மையிலேயே ஒரு தெய்வம் தானே.